ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளில வந்த ரோஹிணி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேற வழியே இல்லாமல் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போய் அவங்க தஞ்சம் அடைகிறாங்க. அம்மா வீட்டுக்கு போனோம்னா கண்டிப்பாக அங்கே வந்து கிரீஸ் மாட்டிக்கிறோம், அதனால நம்மளுக்கு பிரச்சனை இன்னும் கூடுதலாக வரும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம பணக்கார பெண்ணு தான் அப்படின்னு நினச்சி தான் போய் சொல்லியிருக்கேன் அப்படின்றத எல்லாரும் நம்புறாங்க. நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக இனிமேல் நம்ம மனசு கூட சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும் அப்படின்றத அவங்க உறுதியாக நம்புறாங்க. அதனால அதை மறைச்சிட்டு தீபா வீட்டில் தான் அவங்க நேரடியாக போய் தங்கியிருக்காங்க. திவ்யா வந்து அவங்கள கூப்பிட்டு வந்து, "நீ ஓரளவுக்கு போய் அதோட நிப்பாட்டி இருக்கணும். ஆனா நீ தப்பு பண்ணிட்ட. நீ அடுக்கடுக்கா போய் சொன்னனால தான் இப்ப உனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு." அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, "நான் பொண்ணா பொய்யில எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடி. எல்லாத்துக்கும் காரணம் முத்து மீனா தான். அவங்க மட்டும் கண்ணுல தட்டுப்படாம இருந்திருந்தா இந்த பிரச்சனை எனக்கு இவ்வளவு பெருசா வந்திருக்காது. கண்டிப்பா நான் முத்து மீனா வந்து நிம்மதியா வாழ விட மாட்டேன். அவங்கள வந்து நான் பழி தீர்ப்பேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உன்னோட வாழ்க்கைய நீ சரி பண்ணிக்கிடி. அதுக்கப்புறம் வந்து முத்து மீனாவ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி திவ்யா எடுத்து சொல்றாங்க. இருந்தாலும் ரோஹிணினால ஏத்துக்கவே முடியல. எப்படி மனோஜ் கூட திரும்ப நம்ம சேர்றது? மனோஜ் கிட்ட எப்படி நம்ம விஷயத்த சொல்லி புரிய வைக்கிறது? அப்படின்றத அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்